ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளைகள் உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 33ஆம் வசனம். விசுவாசத்தினாலே அவர்கள் ராஜ்யங்களை ஜெயித்தார்கள், நீதியை நடப்பித்தார்கள், வாக்குத்தத்தங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை பெற்றார்கள், சிங்கங்களின் வாய்களை அடைத்தார்கள். இப்ப நம்முடைய விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். இந்த எபிரேய நிருபக்காரர், அதாவது எபிரேய நிருப ஆக்கியோன்னு சொல்லும் பொழுது ஒரு காரியத்தை சொல்லுகிறார். விசுவாசத்தினாலே ராஜ்யங்களை பெற்றார்கள். அப்போ நம்முடைய விசுவாசத்தினாலே ஒரு பெரிய காரியங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இதைத்தான் ஒரு தெய்வ மனிதன் சொல்லுகிறார், பெரிதாக எதிர்பாருங்கள், பெரிய காரியங்களை எதிர்பாருங்கள். தேவனிடத்தில் விசுவாசத்தினாலே பெரிய பெரிய நன்மைகளை எதிர்பாருங்கள். நம்முடைய வாழ்வில் நாம் விசுவாச குறைவு இருப்பதினால் நிறைய விஷயங்களை பெற்றுக்கொள்ளாமல் போகிறோம். நிறைய விஷயங்களில் தோல்வி அடைந்து போகிறோம். நமக்கு விசுவாசம் இல்லாததினாலே நாம் பல நேரங்களில் தோல்வி அடைகிறோம். இதுதான் உண்மை. 100% இது உண்மை. அதாவது விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டும். அந்த விசுவாசம் செயல்படுவதற்கான சூழலும் இருக்க வேண்டும். ரெண்டும் இருக்கணும். இப்போ நாங்கள் ஒரு ஊழியத்துக்கு போயிருந்தோம். அது 2000 நினைக்கிறேன், 2000. அந்த டைமில் நாங்கள் ஒரு கிராம ஊழியத்துக்கு போயிருந்தோம். அப்போ நானும் என்னுடைய ஜூனியர், எனக்கு ஒரு ஜூனியர் ஒருத்தர் இருந்தார், அவரும் போயிருக்கோம் அந்த ஊழியத்துக்கு. அப்போ நாங்கள் ஊழியத்துக்கு போயிட்டு காலையில் ஆராதனை நேரம், ஆராதனைக்கு நாங்கள் போதவருடைய வீட்டில் இருந்து அப்படி சைக்கிளில் போவோம். சைக்கிளில் போய் சர்ச்சுக்கு போயிடுவோம். சர்ச்சில் அந்த பாயெல்லாம் போட்டுக்கிட்டு ரெடி பண்ணி அப்படி காத்திருக்கும் பொழுது பாஸ்டர் வந்துட்டாருன்னா அவர் பாட்டு பாடி ஆராதித்து பாஸ்டருடைய கையில் கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் அவர் அதை செய்தியை தருவார். இப்படி தான் நாங்கள் போவோம். அப்போ அன்னைக்கு நல்ல மழை, ஹெவி ரெயின், நல்ல மழை பெய்யுது. பாஸ்டருடைய வீட்டில் ஒரு சைக்கிள் தான் இருக்குது. எப்போதுமே அவருடைய விசுவாசிகள் யாராவது ஒருத்தர்கிட்ட இன்னொரு சைக்கிள் வாங்குவாங்க. அவருடைய சைக்கிளை எங்ககிட்ட கொடுத்துருவாங்க. ஏன்னா அங்கே 2 வீலர்லாம் கிடையாது அவர்கிட்ட, வண்டி வாகனமெல்லாம் கிடையாது, சைக்கிள் தான். ஏன்னா ஒரு ஏழை சபை, ஒரு சின்ன சபை அது. அந்த சபையில் அந்த ஊழியக்காரருக்கு அதான் இருக்குது. அப்போ நாங்கள் என்ன பண்ணோன்னா, அந்த சைக்கிளில் போகிறதுக்காக முற்பட்ட போது நல்ல மழை பெய்யுது. அப்போ நாங்கள் சொன்னோம், சைக்கிள் இவங்க நீங்களும் சிஸ்டரும் வாங்க சைக்கிளில், நாங்கள் நடந்து போயிடுறோம் முன்னாடி. அப்போது சொன்னார், பிரதர்ஸ் எப்படி போவீங்க? நடந்து போயிடுறோம். அப்போ அவர் கை பசஞ்சிட்டு நின்றார். நான் கேட்டேன், என்ன பிரச்சனை உங்களுக்கு? இல்லை, குடை இல்லை, ஒரு குடை தான் இருக்குது, வேறு குடை இல்லையே அப்படின்னார். நாங்கள் சொன்னோம், குடை இல்லைன்னா என்ன, மழையை நிறுத்திட்டு போகிறோம் அப்படின்னு விளையாட்டாக சொன்னோம். அதாவது மழையை நிறுத்த முடியுமா? மழை நில்லுன்னா நின்றுமா? அப்படிலாம் கிடையாது, மழை பெய்யும். அப்போ நாங்கள் சொன்னோம், விளையாட்டாக அவர்கிட்ட சொல்கிறோம், பாஸ்டர் மழையை நிறுத்தி நாங்கள் பண்ணு போகிறோம், நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க அப்படின்ட்டு. அப்போ சிரிச்சார், என்ன பிரதர்ஸ் இப்படி மழையை நிறுத்திட்டு போகிறேன்றீங்க அப்படின்னு சிரிச்சார். சரி பாஸ்டர், நீங்கள் கிளம்பி வாங்க, சிஸ்டர் கூப்பிட்டு வாங்க, நாங்கள் முன்னாடி நடக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கொஞ்சம் தூரம் போகணும், நல்லா ஒரு 2 கிலோமீட்டருக்கு மேலே போகணும். நாங்கள் நடக்க ஆரம்பித்தோம், பைபிள் எடுக்குது நடக்க ஆரம்பித்தோம். இதில் நடக்கிறதுல இன்னொரு பெனிஃபிட் எங்களுக்கு இருக்குது. என்னென்னா, அங்கே ஒரு கடையில் டீ இருக்கும், அங்கே ஒரு டீ கடை இருக்குது, அதில் ஒரு டீயை குடிச்சிட்டு போயிடுவோம்.
அந்த அந்த டைமிங்கில் போயிடுவோம். சைக்கிள்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். வேகமாக போவோம். ஒரு டீயை வேகமாக குடிப்போம், போயிடுவோம். ஏன்னா காலையில் வந்து ஃபாஸ்டிங் தானே, அப்போது ஒரு டீயாவது குடிக்கணும் அப்படின்னு அப்படி குடிச்சுப்போம். அப்போ என்னென்னா, நாங்கள் வெளியில் வர்றோம், எங்கள் கால் அந்த தரையில் பட்ட உடனே, இதுக்கு நான் சொல்லலை நாங்கள் ஜோம் பண்ணோம், அற்புதம் நடந்துச்சு அப்படிலாம் கிடையாது. நாங்கள் அவர்கிட்ட ஒரு சவடால் விட்டோம். என்ன சொன்னோம்? பாஸ்டர், நாங்கள் போகும்போது மழை நின்றோம், நீ ஏன் கவலைப்படுறீங்க, நான் நனையாமல் தான் போவோம் அப்படின்னு. அவர் சிரிச்சார். சரி என்னமோ பண்ணுங்க அப்படின்ட்டு போயிட்டார். அந்த கொடையை கொடுத்தனுப்போம். அந்த எண்ணமெல்லாம் இல்லை, அந்த கொடை அவருக்கு வேணும், அவருக்கு அவர் மனைவிக்கு வேணும். சரி நாங்கள் இறங்கி அந்த 2 படிக்கட்டு, அதில் முதல் படிக்கட்டில் காலை வைக்கிறோம். மழை குறையுது. அப்போ துணிந்து 2வது படிக்கட்டில் காலை வைக்கிறோம். சரி மழையில் நனைஞ்சாவது போயிடுவோம் அப்படின்னு. மழை நின்றுச்சு. நாங்கள் வெளியில் வர்றோம், மழை நின்றுச்சு. என்ன ஆச்சரியன்னா, வெயில் அடிக்குது. நாங்கள் வேகமாக நடந்து சர்ச்சுக்கு போய் பாயெல்லாம் போட ஆரம்பிச்சோம். அதுக்குள்ளே அவங்க வந்துட்டாங்க. இப்போ எதுக்கு சொல்கிறேன்னா, விசுவாச வார்த்தை நாங்கள் பேசுனது, அவர்கிட்ட நாங்கள் போனால் நின்றோம் அப்படின்னு சொன்னோம். இதெல்லாம் வந்து நடக்கும் அப்படின்னு நினச்சலாம் சொல்ல, நடந்தாலும் சரி நடக்கலனாலும் சரி, அவர்கிட்ட சவடால் விட்டோம். ஆனால் அதை கர்த்தர் அங்கீகரித்தார். அதில் சந்தேகப்படல. நாங்கள் நிற்குமா நிற்காதா அதை பற்றி கேள்வியெல்லாம் எங்களுக்கு இல்லை. அப்போ அந்த விசுவாசம். இப்போ நம்ம 4 கொடையை வச்சுக்கிட்டு இயேசுவின் நாமத்தில் நில்லுன்னா நிற்கவே நிற்காது. ஏன்னா கொடை வச்சுருக்கல. விசுவாசத்துக்கான செயல்பாட்டு திட்டங்கள் நமக்குள்ளே இருக்கணும். அப்போ ஆண்டவர் அங்கே சொல்கிறாரு, அந்த அந்த வசனம் சொல்கிறது, ராஜ்யங்களை கட்டினார்கள். பிடித்தாங்க, ராஜ்யங்கள் கிடைச்சது. அது மட்டும் இல்லை, சிங்கங்களின் வாயை கட்டினார்கள். இதாங்க விசுவாசம். நம்ம வாழ்க்கையில் இந்த விசுவாசம் இருந்துச்சுன்னா சிங்கத்தின் வாயை கட்டலாம். அதுக்காக நீங்கள் நினைக்காதீங்க, மாமியார் வாயை கட்டலாமா, மருமக வாயை கட்டலாமா அப்படிலாம் நினைக்காதீங்க. அது வந்து முடியாது. அது நீங்கள் விசுவாசிக்கிறது வந்து தவறான விஷயம். அவங்க வாய் எப்பொழுதும் திறந்தா இருக்கும். ஏன்னா அவங்களும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள், மருமகளும் கர்த்தரை ஆராதிக்குது, மாமியாரும் கர்த்தரை ஆராதிக்குது. ஆண்டவர் யார் ஜெபத்தை கேட்பார் தெரியாது. அதனால் அவங்க 2 பேர் ஜெபத்தையும் கேட்காம விட்டாலும் விடலாம், 2 பேர் ஜெபத்தையும் கேட்கலாம். அப்போ 2 பேரும் மூணுனா வாயை ஊமையாக தான் இருக்கும். அது அந்த வீடு நல்லா இருக்காது. அதனால கர்த்தர் வந்து அப்படி செய்ய மாட்டார். ஆனால் கர்த்தருடைய விசுவாசம் நமக்குள்ளே இருந்ததுன்னா அற்புதங்கள் நடக்கும். சிங்கத்தினுடைய வாயை கூட மூடலாம். ஆமாம், சிங்கத்தினுடைய வாயை கூட நீங்கள் மூட முடியும். அதுக்காக இப்படி ஒருத்தர் பிரசங்கம் பண்ணுறாரு, நான் போய் சிங்கத்தின் வாயை மூட போகிறேன்னு எங்கேயா ஜூவில் போய் குகையில் இறங்கி அந்த சிங்கத்துக்கிட்ட போய் இயேசுவின் நாமத்தில் உன் வாயை மூடுன்னா அது என்ன பண்ணுன்னா, தோ மூடிடுறேன் அப்படின்ட்டு உன்னை பிடிச்சி காய்ஞ்சு கடித்து துப்பி அப்படியே கொன்று அது வாயை முடியும். நம்ம வாயை மூடிடும், அது வாயை திறந்தா இருக்கும். அப்படி இல்லை. ஒரு சூழல் வருது, அந்த சூழலில் மிருகம் நமக்கு விரோதமாக நிற்கிது, அதுலேருந்து கர்த்தர் தப்பு வைக்கணும்னா அதன் வாயை மூடுவேன். அதனால் காட்டுக்குள்ளே போய் நின்று புலி வருதா, சிறுத்தை வருதா, வந்துட்டியா பார்த்தியா, கர்த்தர் என் கூட இருக்க, வாயை மூடு அப்படின்னு சொன்னாலாம் அங்கே ஒன்றும் வேலைக்காது. விசுவாசம் என்பது தேவனுடைய திட்டம், தேவனுடைய காரியத்தில் அவருடைய நாமம் மகிமைப்படும்படி செய்யும்போது தான் அது பலத்த கிரிகளை செய்யும். அதனால் இந்த காலை வேளையில் நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவர் எனக்கு இதை செய்வார் என்று விசுவாசியுங்கள், அதை காண்பீர்கள். 2வது, கர்த்தர் இதை எனக்கு ஒரு அற்புதம் நடப்பிப்பார்னு விசுவாசிங்க, அற்புதத்தை காண்பீர்கள். 3வது, அதிசயத்தை என்னுடைய வாழ்க்கையில் நடப்பிப்பார் என்று விசுவாசிங்க, அந்த அதிசயம் நடக்கும், அதை காண்பீர்கள். இப்போ நாம் சொல்லணும், இயேசுவின் நாமத்தில் இந்த பலவீனம் மாறி எனக்கு நல்ல சுகத்தை கர்த்தர் தருவார் அப்படின்னா தருவார்.
அதான் விசுவாச அறிக்கை. விசுவாசமாக அறிக்கை இட்டுட்டு பெரிய பெரிய டாக்டர்கிட்ட தேடி போனால் ஒன்றும் வேலைக்கு ஆகாது. சிலர் சொல்லுவாங்க, நான் ஜோம் பண்ணிட்டு தான் டாக்டர்கிட்ட போனேன். டாக்டர்கிட்ட போகிறது தப்பு இல்லை. ஆனால் தேவனிடத்தில் விசுவாசிக்கும் பொழுது அதற்கு கொஞ்சம் நேரம் கொடுக்கணும், காத்திருக்கணும். அற்புதங்களை காண கர்த்தர் உதவி செய்வார். இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு தேவைக்காக, ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் காத்திருக்கிறீர்கள். அதில் அற்புதத்தை இன்று காண்பீர்கள். ஆமென்.